எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மேட்டூர் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது 1 ஹார் ட்ரிப்பு, போயிட்டு 1 டேயில் வர மாதிரி பிளான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து லக்ஷ்மி நகர் டு கவுந்தப்படை ரோட்டில் போய் அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க, அதில் போய் நம்ம மேட்டூர் ரோட் டச் ஆகிடுவோம். இந்த ரோட் பார்த்திங்கன்னா பவானி உள்ளே போகாமல் அப்படியே வெளியவே டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டூர் வரீங்கன்னா இந்த ரோட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகிற ரோடு, ரைட்டில் வந்து பவானி போய் டச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோட் சைடு எல்லாம் 2 சைடுமே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும், ஒரே க்ரீனிஷாக இருக்கும், பார்க்க கண்ணுக்கு குளுமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ வந்து ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு வர்றதுக்கு. மேட்டூர் ரோட்டு வந்தாச்சுங்க, நியர்பை மேட்டூர் வந்துட்டோம். அதனால் நம்ம மத்தியானம் சாப்பிட்லான்னு சாப்பிட்டது நந்தினி ஹோட்டல். சாப்பாடு அவ்வளோ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பார்க்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம், பின்ன நண்டெல்லாம் இருக்கும், அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேட்டூர் டேம். இப்போ வந்து அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தண்ணி வந்து கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க. அதோடைய ரம்மியமான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஓடை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து மீன் வந்து மேலே மேலே குதித்து விளையாண்டுட்டுருக்கு பாருங்கள். அழகான காட்சியை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. அங்கே ஒரு தாத்தா வந்து பர்ஃப்யூம் விற்றுட்டு இருந்தார், அவர்கிட்ட கொஞ்சம் பர்ஃப்யூம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் தான் மேட்டூர் மின்னலையாக இருக்குது, அதை அவுட் சைடு தான் பார்க்க முடியும். ஸோ அதையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பவானி ரோட் டச் பண்ணிட்டோம். இங்கே வந்து புதுசாக டோல் வந்து கட்டியிருக்காங்க, பட் இன்னும் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. மேபி கூடிய சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஆகலாம். அவ்வளோதாங்க, எங்கள் மேட்டூர் ட்ரிப் முடிஞ்சு. பார்க் போக முடியலை, பிகாஸ் தம்பி தூங்கிட்டான். நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியான ஊருக்கு போயிருக்கீங்க, அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜோதிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.